என்னுடைய பிள்ளைகளின் மீதும், வ அஹ்லி என் குடும்பத்தின் மீதும், வ மாலி என்னுடைய செல்வங்களின் மீதும் நான் இறைவனை பாதுகாப்பான் என்று நம்பிக்கை வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவனை தான் நான் நம்புறேன். அவன் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சொத்து சுகங்களையும் பாதுகாப்பாண்டு நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு பொருள் முடியும். ஒருத்தன் காலையிலையும் சாயந்தரம் இதை ஓதுனா இதை விட உலகத்தில் குடும்பத்தாருக்கு அவன் என்னத்தை கொடுத்துட போறான்? நான் சொல்லுவேன், சொத்து சுகத்தை கொடுக்கறத விட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு படோடா வாங்கல, உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் பெரிய செல்வாக்கையும் செல்வத்தையும் கொடுப்பதை விட அல்ஹம்துலில்லாஹ் இது போன்று ஒரு அற்புதமான துவாவை கொடுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட துவாக்கள் எதை கொடுத்துரும் அவங்களுக்கு? ஏன்னா இப்படிப்பட்ட துவாக்கள் அவங்களுக்கு செல்வத்தை விட மேலாக, சொத்து சுகங்களை விட மேலாக யாரை கொடுத்துரும்? அல்லாவே கொடுத்துரும். அல்லாவே கொடுத்துரும். அல்லாவை நீ கொடுக்கும்போது அதை விட ஒரு சிறந்தது உலகத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க? அதனால மனதால் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுடைய இதயத்தில் ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக குடும்பத்தை வைத்திருக்கிறார். குடும்பத்தாருடைய விஷயத்தில் ஒரு மூமினுக்கு தரப்பட்ட ஆனந்தம் அளவிட முடியாதது. அவன் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் குடும்பத்திற்காக, அவன் வாழ்கின்ற வாழ்க்கை குடும்பத்திற்காக, அவனுக்கான ஒரு லட்சிய போக்கை ஏற்படுத்துவது குடும்பம். இப்படித்தான் நீ வாழணுன்ற ஒரு நேர்கோட்டை ஏற்படுத்துவது ஒரு குடும்பம். அந்த குடும்பம் நல்லதாக அமைகின்ற பட்சத்தில் அல்ஹம்துலில்லாஹ் உலகம் சொர்க்கமாக மாறிவிடுகிறது. அந்த குடும்பத்தை தீன் நெறி மிக்கவர்களாக அவன் ஆளாக்கும் போது மறுமை நாளும் அவனுக்கு சொர்க்கமாக மாறிவிடுகிறது. அந்த ஒரு அளவுக்கு வல்லமை படைத்தது, வலிமையானது குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு நெஞ்சங்களே, ஒரு குடும்பத்தினுடைய இழப்பு இருக்குது பாருங்க. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மெம்பருடைய இழப்பு, அந்த இழப்பை நம்ம சொல்லி மாள முடியாது. சமீபத்தில் ஒரு விபத்தில் இறந்து போன, அகால மரணம் அடைந்த ஒரு 40-50க்குள்ளான நபர், அவர் சகோதர சகோதரிகளின் மீதும் தன் தாய் தகப்பனின் மீதும் தன் கொண்டிருக்கக்கூடிய மனைவி மக்களின் மீதும் மிகச்சிறந்த அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு பிரியம் வைத்திருந்திருக்கிறார். அவர் இறந்து போகும்போது அந்த குடும்பம் பரிதவித்த அந்த பரிதவிப்பு, கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே, இப்படி விட்டுட்டு போயிட்டியப்பா, இப்படி ஆயிடுச்சப்பா உனக்கு அப்படின்னு கொஞ்சம் நெஞ்ச துன்பம் இல்லை. காரணம், அவர் எல்லா மக்களையும் அனுசரிச்சிருந்திருக்கிறார். தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி, தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன், தான் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி மக்கள், அத்தனை பேருடைய ஆனந்தத்தை அவர் பெற்றிருக்கிறார். அத்தனை பேருடைய துவாவையும் அவர் பெற்றிருக்கிறார். அப்போ அவருடைய இழப்பு எப்படி இருக்கும்? அந்த இழப்பில் அவ்வளவு பரிதவித்து போனது அந்த குடும்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகத்தான் தன்னுடைய கண்ணின் இமையான குடும்பத்திற்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சமூகத்திற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு துவாவோடு, ஒரு வசீஃபாவோடு உங்களை நாடி வந்திருக்கிறேன். எங்கே பாருங்கள், எந்த ஒரு மூமினோ இந்த துவாவை கையில் எடுத்தானேயானால், இந்த வார்த்தைகளை சொன்ன அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா பெரிய அளவுக்கு ஆனந்தத்தோடு வைத்திருக்கிறார். அதே போல அவன் மனதால் நேசித்து வாழக்கூடிய குடும்பத்தாருக்கு ஒரு சின்ன துன்பத்தை கூட அல்லாஹ் தரமாட்டான். காலை மாலை 3 முறை இந்த வார்த்தைகளை ஒருவன் உச்சாடனம் செய்தானேயானால் அவனுடைய குடும்பத்தாருக்கு, அவனுடைய சந்ததியினருக்கு, அவனுடைய அந்த பாரம்பரியத்தினருக்கு எந்த ஒரு கெடுதலும் இன்ஷா அல்லாஹ் ஏற்படாது. சரி பாருங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதை சொல்லிடுங்க. சொல்லிட்டு பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நஃப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. திரும்பவும் சொல்கிறேன்,
பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நஃப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. திரும்பவும் சொல்கிறேன், பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நஃப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. இப்போது பொருளடக்கத்தை பாருங்கள். பிஸ்மில்லாஹி அலா தீனி, அல்லாவின் திருநாமத்தை கொண்டு, அவனுடைய திருப்பெயரை கொண்டு என் மார்க்கத்தின் மீதும், நஃப்சி என்னுடைய உயிரின் மீதும், வ வலதி என்னுடைய பிள்ளைகளின் மீதும், வ அஹ்லி என் குடும்பத்தின் மீதும், வ மாலி என்னுடைய செல்வங்களின் மீதும் நான் இறைவனை பாதுகாப்பான் என்று நம்பிக்கை வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவனை தான் நான் நம்புறேன். அவன் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சொத்து சுகங்களையும் பாதுகாப்பாண்டு நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு பொருள் முடியும். ஒருத்தன் காலையிலையும் சாயந்தரம் இதை ஓதுனா இதை விட உலகத்தில் குடும்பத்தாருக்கு அவன் என்னத்தை கொடுத்துட போறான்? நான் சொல்லுவேன், சொத்து சுகத்தை கொடுக்கறத விட உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் பெரிய செல்வாக்கையும் செல்வத்தையும் கொடுப்பதை விட அல்ஹம்துலில்லாஹ் இது போன்று ஒரு அற்புதமான துவாவை கொடுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட துவாக்கள் அவங்களுக்கு செல்வத்தை விட மேலாக, சொத்து சுகங்களை விட மேலாக யாரை கொடுத்துரும்? அல்லாவே கொடுத்துரும். அல்லாவே கொடுத்துரும். அல்லாவை நீ கொடுக்கும்போது அதை விட ஒரு சிறந்தது உலகத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க? அதனால மனதால் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான மாபெரும் வழி. அந்த வழியை பற்றி பிடித்து வெற்றி அடையுங்கள். அந்த வழியை பற்றி பிடித்து வெற்றி அடையுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எப்போ சொன்னாங்க தெரியுமா? ஒரு நபித்தோழர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது நடந்துருமோன்னு நான் பயப்படுறேன். ஒருவேளை வேறு வகையான சோதனைகளாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், மரணம் வரமாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். அதனால் அந்த சஹாபி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் இது போல் ஒரு பயத்தை வந்து சொன்னாங்க, பரிதவிப்பு வந்து சொன்னாங்க. சொன்ன பிறகுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அது அவருக்கானது மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மூமின்களுக்குமானது. அதனால் காலையில் மாலையில் இன்ஷா அல்லாஹ் 3 முறை இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்வதாகிறது உயர்ந்த பெரும் வெற்றியை தருவதோடு உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு துளி கூட ஆபத்தில்லாத, ஒரு துளி கூட முசீபத்தில்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுகிறது இன்ஷா அல்லாஹ். முயற்சி செய்யுங்கள், எந்த காலத்திலும் இகழ்ச்சி அடைய மாட்டீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கொண்டு வந்த எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.